வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்னைக்கு நீட் எக்ஸாம்ஸ்னாலே நம்ம லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். நம்ம லைஃப்பில் நம்ம என்னவாக போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு நாள். ஸோ பசங்களுக்கு இயல்பாகவே பயம் வரும். இன்னைக்கு மார்னிங்லேருந்து யூஸ்வலாக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பசங்களில் ஆல்ரெடி மெமரிக்கு மெடிசன் எடுக்கிறவங்க, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்தவங்க எல்லாருமே ஒரு 4 பேர் இன்னைக்கு கால் பண்ணாங்க. ஒரு பொண்ணுக்கு எக்ஸாம்னாலே பயம், பேப்பரை பார்த்தோன்னே அப்படியே பிளாங்க் ஆயிரும், கையெல்லாம் நடுங்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் ஜெல்சதீமியம்ங்கிற மெடிசன் கொடுத்து விட்டேன். அப்புறம் இன்னொருத்தவங்க எக்ஸாம் சென்டர் மதுரை. ஸோ ட்ராவல் பண்ணி போகணும். பட் எனக்கு ட்ராவல் எப்போவுமே ஒத்துக்காது. ட்ராவல் பண்ணாலே நான் பயங்கரமாக வாமிட் பண்ணுவேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது பயங்கரமாக கிறங்கிடுவேன். எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு காக்குலஸ்ங்கிற மெடிசன் கொடுத்து விட்டேன். அப்புறமா இன்னொரு பொண்ணு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி பயங்கரமாக வயிறு வலிச்சிட்டு வயிற்றை பரட்டிட்டு மோஷன் வர மாதிரியே இருக்கும். எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாது, பயங்கர படபடப்பாக இருக்கும், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கை நடுங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அர்ஜென்டம் நைட்ரிகம்ங்கிற மெடிசன் கொடுத்தேன். ஏன் இந்த மெடிசன் நேமை சொல்கிறேன்னா, இப்படி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு சில மருந்துகள் மாறும். அதனால் இந்த பதிவோட முக்கிய நோக்கம் எக்ஸாம் ஃபியருக்கு, ட்ராவல் சிக்னஸ்க்குலாம் ஹோமியோபதியில் மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஹோமியோ டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த பதட்டம், படபடப்பு, பயம், இந்த சூழ்நிலையை உங்களால் மாற்ற முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.